நீங்க எல்லாரும் இதை கண்டிப்பா நினைச்சு பார்த்திருப்பீங்க. எப்படி இந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து கரெக்டான மூவியை நான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, எப்படி ஸ்பாட்டிஃபை நான் இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சாங்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுது, எப்படி யூடியூப் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பெஸ்ட் வீடியோ சஜஸ்ட் பண்ணுது, எப்படி இந்த அமேசான் வெப்சைட் நான் கரெக்டா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது சிமிலர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டபிளான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்கு. இங்க ப்ராப்ளம் என்னன்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது இங்க கொஞ்சம் பேத்துக்கு தான் அந்த அவேர்னஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியலையா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல வாட் இஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்குள்ள எத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொண்டு வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போறேன். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் AI கோச் ஜான். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இந்த செஷன் நான் வந்து பிளான் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோவில் எனக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து சொல்லிக் கொடுங்க கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, எனக்கு அதுலேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருந்தாலும் தமிழ்ல தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த செஷன் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் என்னுடைய கோலே உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி தான் நான் சிம்பிளிஃபைடாக டீச் பண்ண போறேன். பட் என்னோட ரெக்வஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். செஷன் பார்த்து முடிச்சுட்டு வாட் யூ கோனா see today is understandable or complex என்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேக் அவே பாயிண்ட்ஸ் போட்டதான் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் ஐ வில் கன்சிடர். இவர் போட்டிருந்தாரு, நான் இதெல்லாம் இந்த செஷன்ல இருந்து கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருந்தனால ஐ எம் கமிங் அப் வித் செஷன். எடுத்ததுமே கொஸ்டின் போட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் சம்திங் அண்ட் அதை வந்து நீங்க ட்ராப் பண்ணிடுங்க. ரைட். அதே மாதிரி என்னோட டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஹூ கேன் கண்டினியூ திஸ் பர்டிகுலர் செஷன். எனக்கு ஏக்கு மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது தமிழ்ல சிம்பிளிஃபைடா கத்துக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் இருக்கு. இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இன்னைக்கோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். அதனால அதோட எப்படி இந்த செஷன் போக போகுது அப்படின்ற ஒரு அஜெண்டா அட் கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். ரெண்டாவது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குது, எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். தேர்ட் வந்து ஹவு இண்டஸ்ட்ரீஸ் ஆர் யூசிங் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டிஸ்க்ளைமர் இந்த பர்டிகுலர் செஷனுக்கு வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் காம்ப்ளெக்ஸா மேத்தமெட்டிக்ஸ் போகவே மாட்டேன். அண்ட் என்னோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே லேமன் டேர்ம்ஸ்ல தான் இருக்க போது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூவிஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 BHK அப்படின்னு மாதிரி ஒரு மூவி பார்த்திருப்பீங்க. இதுல வந்து பார்க்காதவங்க பாருங்க. ஒரு டிராமட்டிக் மூவி தான், சூப்பரா இருக்கும். பட் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து சித்தார்த் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவார். பயங்கரமா கஷ்டப்பட்டு படிச்சு போய் அட்டன் பண்ணுவார். அப்ப அந்த இன்டர்வியூ சீன்ல வந்து இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா கேட்பாரு, சரி இதெல்லாம் தெளிவா படிச்சிருக்கீங்க, புக்ல இருக்கிறது அப்படியே சொல்றீங்க, நான் வந்து ஒரு லேமன், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா திக்குன்னு திணறுவாரு. கடைசி வரைக்கும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புக்ல இருக்கிறது மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த செஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் இல்லாம, கோடிங்கும் இல்லாம நான் வந்து இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இதை எடுத்துட்டு நீங்க வந்து யாருக்கு வேணா போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். பட் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேத்லாம் நான் வந்து கத்துக்கணும், கோட் இம்ப்ளிமெண்டேஷன்ல கத்துக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தா எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த செஷன் நான் பிளான் பண்ணதுக்கு ஒரு 15-16 மணி நேரம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி எடுத்திருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஐ ஆல்வேஸ் கம் அப் வித் ஹவ் டு டெலிவர் த சேம் கண்டென்ட் பெட்டர் வே. இந்த டாபிக் வந்து ஒரு 50 தடவைக்கு நான் டெலிவர் பண்ணியிருந்தாலும் ஒரு பிரசன்டேஷன் வைஸ்ல எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும். அதனால இந்த செஷன் கண்டிப்பா எத்தனை பேருக்கு நான் வேல்யூ கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேர் நீங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படி இல்லாட்டினா ஏதாச்சும் சும்மா அதுக்கு பார்த்ததுமே நீங்க போடக்கூடாது. அதனால சொல்லியிருக்கேன் 500 ரியல் கமெண்ட்ஸ், உங்களோட டேக் அவே பாயிண்ட்ஸ் நீங்க கீழே போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்துட்டு வரதுக்கு பெரிய பின்னாடி வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஆல் சம் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் அப்படின்றதுனால. ஸோ நீங்க போட்டீங்கன்னா நான் டெஃபினட்டா மேத்தையும் நான் டீச் பண்றேன். கோட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நான் டெமோ காமிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. அது எல்லாமே உள்ளர வந்து நம்ம டீமோட கொலாபரேட் பண்ணி சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல உள்ளர படிக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்றீங்கன்னா ஐ நீட் டெஃபினெட்லி ஐ வுட் லைக் யூ டு ரீட் யுவர் கமெண்ட் செக்ஷன். அதனால நீங்க வந்து நான் மேத் அல்காரிதமும் போடுறேன், கோட் இம்ப்ளிமெண்டேஷன் போடுறேன். அதனால இந்த செஷன்ல அது இருக்காது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த செஷன் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த செஷன் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த செஷன் புரியுதா இல்லையா அப்படின்றது நான் எனக்கு முதல்ல தெரியணும். ஒரு ஃபுல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி
I just wanted to know. So I will leave it to you. First இந்த செஷன் வந்து பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் குயிக்கா போறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க ஒரு யூசர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜான் எடுத்துக்கலாமே, ஏகோ ஜான். ஜேகோ ஜான்ன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்காரு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்காரு, ஃபேஸ்புக்ல இருக்காரு, கூகுள் இருக்காரு, ட்விட்டர்ல இருக்காரு, அமேசான்ல இருக்காரு, ஸ்பாட்டிஃபைல இருக்காரு, ஏர்பிஎன்பில இருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு, ஊபர் ஈட்ஸ்ல இருக்காரு, ஜொமேட்டோல இருக்காரு. அப்போ ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அப்ளிகேஷன்ஸ்ல இருக்காரு. அப்ப இத்தனை அப்ளிகேஷன்ஸ்லயும் எதனால இருக்காரு, எதனால டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருக்கேன், நீங்களும் எதனால இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிறது காரணம் என்ன? ஒரு வீடியோ பார்க்கும்போது அடுத்த கரெக்டான ரெக்கமெண்டேஷன் கிடைக்குது. நெட்ஃபிளிக்ஸ்லயே அது ஒரு படத்தை நல்ல ஹை குவாலிட்டியில பாக்குறேன், ஒரு படம் பார்க்கும்போது கீழேயே நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவி அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணுது. ஃபேஸ்புக் அதே மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது அடுத்த வீடியோ பெஸ்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷனா நீங்க வந்து எடுத்து கையில வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு பிக் மேசிவ் யூசர் டேட்டா பேஸை ஹோல்ட் பண்ணிருக்கிறது. எதனால நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு யூடியூபுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எந்த மாதிரி யூசர்ஸ் யாரு அதிகமா வந்து வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான யூடியூப்னுடைய வேல்யூவேஷன், அதாவது யூடியூப் கம்பெனி வந்து யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு கூகுள் வச்சிருக்காங்க, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட வேல்யூவேஷன் அதிகமாகும். ஏன்னா இதுல தான் மொத்த யூசர்ஸ் இருக்காங்க. சோ ஒரு யூசரை ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூசருக்கு நிறைய வேல்யூஸ் கொடுக்கணும். அதுல ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். ஓகே, சி ஏன்னா ஒரு யூசர் வந்து ஜஸ்ட் சும்மா சைன் அப் பண்ணிட்டு பண்ண போகாது. டெய்லி அந்த யூசர் வந்து அந்த அப்ளிகேஷன் தலையை காமிச்சிட்டே இருக்கணும், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க போட்டிருக்கக்கூடிய முக்காவாசி அப்ளிகேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், நாட் இன் எவ்ரி அப்ளிகேஷன். ஸோ இங்க கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா how will you be a long term customer every day? இதை வந்து ஒரு மைண்ட்ல கஸ்டமர் இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் பண்றவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் வந்து அவங்க வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டினுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்? இங்க பேசிக் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ரெக்கமெண்டேஷன் என்ஜின், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜின் ஃபங்க்ஷன் ஆகணும், அது ஓடிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? இட்ஸ் a system that suggests relevant items to user based on their past behaviors, preferences or similarities to the other users. பழைய பிஹேவியர், அவங்களோட பழைய ப்ரிஃபரன்சஸ், பழைய சிமிலாரிட்டிஸ்ல வச்சு அடுத்த யூசர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணணும், இல்லாட்டினா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். இட் ஷுட் ரன் ஆல் 24/7. அதனோட நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு டூ இஃப் தி சிஸ்டம் ஷுட் ரன் 24/7? என்னதான் பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அந்த ரன் ஆகிறதுக்கு த வெப் ஹோஸ்டிங் சர்வர் ஷுட் பி ஆல்வேஸ் ஆன். ஏன் வெப் ஹோஸ்டிங் சர்வர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, வெப் ஹோஸ்டிங் சர்வர்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து எனக்கு தெரிஞ்சக்கூடிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நாலேஜ் வச்சு நான் டெவலப் பண்ணிட்டேன். பட் கிளவுட்ல டிப்ளாய் பண்ணாதானே எல்லா யூசர்ஸும் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த வெப் ஹோஸ்டிங் சர்வரா கோடாடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, ஹோஸ்டிங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. நீங்க ஏடபிள்யூஎஸ்லயும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு கம்பெனியோட பேண்ட்வித் எவ்வளவோ எங்க போய் ஹோஸ்ட் பண்ண அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல போய் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அதுக்குள்ள போக மாட்டேன். பட் எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்றீங்களோ, இப்போ proitbridge.com இந்த வெப்சைட் 24/7 ரன் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட வெப்சைட் 24/7 ரன் ஆகுது. linkedin.com 24/7 ரன் ஆகுது. எதனால ரன் ஆகுது? பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த சர்வரை வந்து எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கணும். அதனால வந்து அந்த சர்வர் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வராது. அப்போ அந்த சர்வர் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் விஷயம் 24/7 ரன் ஆகணும். அப்ப அடுத்த விஷயம், behind every search or click we should integrate this automatic intelligence. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்து கிளிக் பண்றீங்க, என்னோட வீடியோ பார்த்து கிளிக் பண்றீங்கன்னா அடுத்த வீடியோ ஒன்னு என்னோட வீடியோ வரலாம், இல்லாட்டினா ஏஐ சம்பந்தப்பட்டது வரலாம். அப்போ அந்த சர்வர் ஆன் ஆயிட்டு இருக்கும்போது behind every search யூடியூப்ல போயிட்டு ஏஐ ஜான் போடுறீங்கன்னா அந்த behind every search or behind every click we should integrate this automatic engine. அப்படிதான். அப்போ நான் அந்த பாயிண்ட் சொல்லும் போதே உங்களோட மைண்ட்ல அப்படியா சூப்பரா இருக்கே, சுவாரஸ்யமா இருக்கே, how are we going to build this? இந்த மாதிரி சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ண போறோம், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு கேட்கும்போது இதுதான் உங்களுடைய அடுத்த கொஸ்டினாவும் இருக்க போகுது. பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரெண்ட் வேஸ் how we can build this system. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ இந்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல யூசர் நம்பர் ஆஃப் யூசர் அதிகமாயிட்டே இருக்கணும், அவங்க ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வரதுக்கு த பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் இருக்கணும். இந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை பில்ட் பண்றது யாரு? டேட்டா சயின்டிஸ்ட் பண்றாங்க, ஏஐ இன்ஜினியர்ஸ் பண்றாங்க, எம்எல் இன்ஜினியர்ஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் இது தேவைப்படும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்க்கு வந்து நான் போறேன். வாட் ஆர் தி டிஃபரெண்ட் வேஸ் டு பில்ட் a recommendation engine? அதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை பில்ட் பண்ணலாம்.
தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்ணலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் வந்து ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரசன்டேஷன்ல ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து அதுக்கு நான் எக்ஸாம்பிளை காமிச்சு உங்களுக்கு வந்து புரிய வைக்க போறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். டைப் 1 பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கலாம், ஸ்கிரீன் ஸ்னிப்ஷாட் எடுத்து வந்து போட்டிருக்கேன், பெரிய எஃபோர்ட் பின்னாடி இருக்கு. இப்போ வந்து நீங்க அமேசான்ல போயிட்டு நீங்க சர்ச் பார்ல பெஸ்ட் ஃபோன் அண்டர் 20K அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா எந்தெந்த போன்ஸுக்குலாம் அதிகமா யூசர் ரேட்டிங் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து அதனால டாப்ல இருக்கும். கரெக்டா பெஸ்ட் ஃபோன் அண்டர் 20Kனா பீப்புள் வாங்காம இருக்கிறது, ரேட்டிங்ஸ் கொடுக்காம இருக்கிறதுலாம் கீழே இருக்கும். பட் டாப்ல இருக்கக்கூடியதெல்லாம் பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன். நீங்க கூகுள்லயே போயிட்டு இந்த மாதிரி பெஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் மூவிஸ் போட்டீங்கன்னா இது வரும், டாபிக்ஸ் ஆன் நெட்ஃபிளிக்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான மூவிஸ் தான் யூசர்ஸ் நிறைய பேர் ஃபுல்லா பார்த்திருக்காங்க. நிறைய மூவிஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, பட் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வேர்ல்டு வைடா நிறைய பேர் வந்து ஃபுல்லா பார்த்திருக்காங்க. அதனால டாப் பிக்டு மூவிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு கூகுள்ல வருது. அதே மாதிரி யூடியூப்ல போயிட்டு பெஸ்ட் ஏஐ கோச் தமிழ் அந்த மாதிரி கீவேர்ட் போட்டீங்கன்னா அப்ப யூடியூப் வந்து இடையே ரெக்கமெண்ட் பண்ணுது. தேங்க்யூ சோ மச் யூடியூப். ஸோ அதனால இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இது எதனால என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய சேனல்ல என்கேஜ் பண்றீங்க, லைக் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு யூசர் டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அது யூடியூப்ல இருக்கு. அப்ப யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த கீவேர்டுக்கு இவர் தான் அது ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுது. கோடிங்ன்றது பின்னாடி எழுதுவேன். சோ இது வந்து நீங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை வந்து நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட் சஜஸ்ட் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஜென்ரலி லைக்ட் ஓவர் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல லைக் பண்ணிட்டே இருக்கணும், என்கேஜ் நிறைய இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் லைக் டாப் 10 மூவிஸ் ஆன் நெட்ஃபிளிக்ஸ், மோஸ்ட் சோல்டு ப்ராடக்ட்ஸ் ஆன் அமேசான், இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா நிறைய என்கேஜ்மெண்ட் எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகேட்டட் லாங் டர்ம் என்கேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோடிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்புலாரிட்டி எல்லாம் பேஸ்லாம் வந்து பண்ணி தான் ஒரு சில கம்பெனிஸ்லாம் நாங்க வந்து டெலிவர் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் இந்த மாதிரி டெக்னிக்ஸே தெரியாம பில்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோன்றது கிளாரிட்டி வேணும். அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு வந்து எப்படி பில்ட் பண்ணுறது கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஃபர்ஸ்ட் இந்த தியரி உங்களுக்கு புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஜஸ்ட் ரெக்வெஸ்டிங் யூ ஃபர்ஸ்ட் இந்த செஷனை பார்த்துட்டு புரியுதா இல்லையா, என்ன புரியுது அப்படின்றது கீழே போட்டீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் நான் வந்து கண்டிப்பா பில்ட் பண்றேன். ஐ வில் டெஃபினெட்லி வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு யூ ஆல். பட் எத்தனை பேருக்கு வேல்யூ போகுதுன்றது தெரியல. சரி ஃபைன். டைப் 1 பாப்புலாரிட்டி பேஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைப் 2 ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ட்ரெண்டிங் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைப் 2. இது என்னப்பா ட்ரெண்டிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து யூடியூப்ல போய் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி வரும். நீங்க எந்த விதமான சர்ச் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேபாளெல்லாம் பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு மாதிரி போட்டு வரும். இது வந்து எவ்ரிபடி, நாட் ஸ்பெசிபிக் டு யூசர்ஸ், எல்லாத்துக்கும் காமனா அந்த மாதிரி வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்மளுடைய யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு சார்லி கிர்க், இவரை வந்து பாத்தீங்கன்னா மர்டர் பண்றது கன் ஷாட் பண்ணிட்டாங்க பப்ளிக்லயே. இது வந்து பிரேக்கிங் நியூஸா ஆக்சுவலா வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து நான் அடுத்த நாள் பாப்பீங்க, பட் இன்னைக்கு ஆக்சுவலா நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து Thursday நான் ஷூட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நடந்திருக்கு. ஸோ பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஸ்ட், இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட்ல மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கோ அது வந்து பிரேக்கிங் நியூஸ் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து இமீடியட்டா அட்டென்ஷன் கேப்சர் பண்ணணும்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஆப்பிள் 17ல வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸ். ஸோ எதெல்லாம் அப்போதைக்கு ஷார்ட் டியூரேஷனுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கோ இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பின்னாடி அப்பப்போ நாங்கள் வந்து சிஸ்டம்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அது மேனுவலா பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்களேன், இன்ஸ்பெக்டர் ஜெண்டே அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இதை வந்து கொஞ்சம் மேனுவலா ஆட் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. திஸ் இஸ் கால்ட் டைம் பேஸ்ட் பாப்புலாரிட்டி ஆர் ரீசன்ட் பாப்புலாரிட்டி. இப்போதைக்கு வந்துருக்கூடிய பாப்புலாரிட்டி. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இன்ஜின் வந்து எழுதலாம். இட்ஸ் நாட் த சேம் as லாங் டர்ம் பாப்புலாரிட்டி பிகாஸ் தி ஐட்டம் இஸ் நியூ பட் சடன்லி ஸ்பைக்கிங் இன் வியூஸ் அண்ட் ரீட்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா லாங் டர்ம் பாப்புலாரிட்டினா நீங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்பட்ட பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினுக்குண்டான இன்ஜினை பில்ட் பண்ணணும். பட் இது வந்து ஷார்ட் டர்ம் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். இப்போதைக்கு என்ன மார்க்கெட்ல போதோ, எதை வந்து அதிகமா பீப்புள் வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு ஆர் இந்த மாதிரி மூவிஸ்ல அதிகமா என்கேஜ்மெண்ட் நடக்குது, ரீசெண்டா நடக்குது அப்படின்னா அதெல்லாம் போடுவாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீசெண்டா யூடியூப்ல ட்ரெண்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இப்போதைக்கு ட்ரெண்டிங் பேஸ்ட் ரீல்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிடும். அவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா அமைங்கி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா பீப்புள்லாம் லைக் பண்ணி நிறைய பேர் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் ரெக்கமெண்டட் டு எவ்ரி ஒன், நாட் பேஸ்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பாப்புலாரிட்டி. முன்னாடிக்கு அது பாப்புலாரிட்டி இருக்காது, பட் பிகாஸ் இட்ஸ் கரண்ட்லி ட்ரெண்டிங். அதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குப்பா, இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குப்பா, ரீசென்ட் ட்ரெண்டிங் அதுதான் போடுவோம். அப்போ டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரெண்டிங் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாப்புலாரிட்டி பேஸ்ட் சொல்லிட்டேன், செகண்ட் ட்ரெண்டிங் பேஸ்ட் சொல்லிட்டேன். இனி அடுத்து ஒரு 3 ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். இப்போ அடுத்துக்கு வந்து போலாம்.
கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின், ஆர்னா ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். இது வந்து டைப் 3 3வது டிவிஷனுக்கு வந்துட்டோம். இப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். இங்க இருக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் தெரியும், கோச் ஜான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் பாக்குறது வழக்கம் கிடையாது. பட் பாக்குற மாதிரி இருந்தா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஜானர் ஸ்பெசிபிகேஷன் வந்து இருக்கு. நான் வந்து எந்த மாதிரி மூவிஸ் லைக் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்கிறது பார்ப்பேன். அதே மாதிரி த்ரில்லிங்கா இருக்கணும், த்ரில்லிங் அண்ட் கிரைம் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கிறதுல நான் நிறைய பார்ப்பேன். அப்பதான் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போவாங்க இல்லையா. அதே மாதிரி காமெடி மூவிஸ் எனக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரில்லிங் அண்ட் கிரைம். இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்கறேன் அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய ப்ரிஃபரன்சஸ். அப்ப கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை வந்து நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு யூசருடைய ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1. அடுத்தது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் பாருங்களேன். ஏன் இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிடும். கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் நீங்க பில்ட் பண்ணணும்னா இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து எதை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ரெக்கமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் சிமிலர் டு வாட் யூ ஆல்ரெடி லைக் யூசிங் ஐட்டம் ஃபீச்சர்ஸ் ஆர் ஜான்ரஸ் ஆர் கீவேர்ட்ஸ். அதாவது இப்போ நான் வந்து கூகுள் போறேன். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து இந்த புக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணேன். கூகுள் போயிட்டு த்ரில்லர் பேஸ்ட் மூவிஸ் அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாரு த்ரில்லர் பேஸ்ட். அப்போ இதெல்லாம் த்ரில்லர் பேஸ்ட் மூவிஸ். அப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் யூசர். அப்போ சிங்கிள் யூசர் என்னுடைய ஜானர் நான் போடுறேன். அப்போ எனக்கு வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து எனக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்படிதான் சொல்லுவோம், ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ ஒரு யூசருக்கு பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் ப்ரிஃபரன்சஸ் if a system is recommending some items we call it as content based recommendation engine. ஒரு யூசர், மல்டிபிள் யூசர் கிடையாது. நான் தெளிவா போட்டிருப்பேன். இப்ப ஜான்ன்ற ஒரு பர்சனுக்கு இத்தனை விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணும் பேஸ்ட் ஆன் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும் போதுதான் அதுக்கு பேர் கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம். அப்ப நான் வந்து ஐட்டம் ஃபர்ஸ்ட் பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பில்ட் பண்றதா இல்ல வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்றதா இல்ல கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்ணுமான்ற ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும் பிஃபோர் வி ஈவன் சிட் அட் கோடிங். ஓகே, சோ இந்த கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ல இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஜெம்ஸ், இவங்கெல்லாம் ஒரு சூப்பரான காலேஜ்ல படிச்சிருக்கேன். நாங்களாம் போய் மீட் பண்ணேன், பேசினேன், நல்லா சூப்பரா வந்து என் கூட நல்லா பேசினாங்க, நல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ ரியலி லைக் தம். சோ இப்போ இவருக்கு என்ன மூவி பிடிக்கும், இவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் வராது. ஓகே, இது எதுக்காக காமிக்கிறேன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சா புரியும். ஆஸ் அ சிங்கிள் பர்சனா தான் இட்ஸ் ஆல் அபவுட் மீ. எனக்கு நான் என்ன ப்ரிஃபரன்சஸ் நான் வந்து இங்க காமிச்சிருக்கணும் based on my own preferences. Maybe it can be with respect to genre or maybe it can be with respect to Tamil best movies in 2025. அப்போ என்னோட ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நான் பில்ட் பண்ணனா அதுக்கு பேரு கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இப்போ இதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை கூகுளுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ உங்களுக்கு கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் அப்படின்னா என்ன, சிஸ்டம்னு சொல்லுவோம், சில டைம் இன்ஜின் சொல்லுவோம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால நான் வந்து அது என்னடா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அப்படின்லாம் கேட்க வேணாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் என்னன்னு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, ட்ரெண்ட் பேஸ்ட்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் தான் சிங்கிள் யூஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ரிஃபரன்சஸ் வாட் எவர் இஃப் மிஷன் இஸ் ரெக்கமெண்டிங் திங்ஸ் வி கால் இட் இஸ் கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். இப்போ அடுத்து வரக்கூடிய டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின், இதுதான் வந்து ஃபோர்த் டைப். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் இதனுடைய டெஃபினேஷன் என்னன்றது பார்த்துடலாம். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன், நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடிய டெஃபினேஷன் இதுதான். பட் நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் எக்ஸ்சேஞ்சஸ் அ பர்டிகுலர் யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் குளோபல் யூசர்ஸ். நல்லா பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், கிரீன் கலர். இது நீங்க ஏதாச்சும் ஆன்சர் பண்றீங்கன்னா இன்டர்வியூல போறீங்கன்னா ரொம்ப முக்கியமா மைண்ட்ல வச்சிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்ட். கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இதுனா திஸ் டைப் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் எக்ஸ்சேஞ்ச் பர்டிகுலர் யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் குளோபல் யூசர்ஸ். அப்போ இப்போ நான் இங்க இருக்கேன், எக்ஸ்சேஞ்சஸ் பர்டிகுலர் யூசர் எக்ஸ்சேஞ்சஸ் ஜான்ஸ் யூஸ் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் குளோபல் யூசர். இங்க வந்து 100 பேர் இருப்பாங்க, என்னோட இன்ஃபர்மேஷனும் இவங்களோட இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணி and tries to find out the users with a similar interest. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் டேட்டா பேஸ்ல இருந்து கையை குனிச்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய மேசிவ் டேட்டா பேஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஜானோட எந்த யூசர் வந்து அதிகமா ரிலேட் ஆவாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு try to find out the users with a similar interest in order to provide the best recommendations for John. புரியுதுன்னு நினைக்கிறேன். as a single user குளோபல் யூசர் டேட்டா பேஸ்ல இருந்து போய் ஹிட் பண்ணி என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய யூசர்ஸ்னுடைய டேட்டாவை எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுன்றது பேர் தான் கொலாபரேட்டிவ் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த கொலாபரேட்டிவ் பேஸ்டுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி ஒன். இப்போ ஏதாச்சும் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பில்ட் பண்ணும்போது இவரோட பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு தேவையில்லை. நாங்கள் என்ன போடுவோம்னா யூசர் ஐடி ஒன் நம்பர்ஸ் இது எப்பயும் போடுவோம். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி ஒன். இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யூசர் ஐடி ஒன், இவர் வந்து மூவி ஐடி ஒன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேட்டையாடி விளையாடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5060
அகைன் என்னென்ன மூவிஸ்லாம் போட மாட்டோம் இங்க பில்ட் பண்ணும்போது ஒவ்வொரு யூனிக்கான மூவி நேம்ஸ்க்கு ஒரு யூனிக்கான ஒரு நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த நம்பர் நீங்க இருக்கிறது என்ன ஃபிக்ஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு மூவி வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூவியெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பட் அது ரொம்ப டூ லாங்கா போகுது. அதனால வந்து எப்படி பில்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் நீங்க உங்க மைண்ட்ல ஒவ்வொரு யூனிக்கான நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக்கான மூவி வச்சுக்கோங்க. வேட்டையாடு விளையாடு எடுத்துக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் எடுத்துக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா குன்ஃபு பாண்டான்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கான் இப்போ ஒரு மூவி வந்திருக்கு மலையாள மூவி, அதை எடுத்துக்கோங்க. சோ இப்போ யூசர் ஐடி 1 இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு மூவிக்கு ரேட்டிங் போட்டிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரேட்டிங் போற சிஸ்டம் இல்ல, பட் மேனுவலா இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சில யூசர்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அந்த டேட்டா வாங்குவாங்க. டேட்டா கலெக்ஷன் பாட்டுக்கு பின்னாடி போலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி யூசர் ஐடி 1 பல மூவிஸ் பார்த்திருக்கு, இவ்வளவுதான் பார்க்கல, பல மூவிஸ் பார்த்து ஒரு 1000கணக்கில் மூவிஸை பார்த்திருப்பாரு. அதுல இருந்து நான் 4 மூவிஸ் மட்டும் எடுத்து ஒவ்வொரு மூவிஸ்க்கு என்ன ரேட்டிங் போட்டிருக்காருன்னு போட்டிருக்கேன். இவர்கிட்ட மட்டும் நான் கலெக்ட் பண்ணல, இவர் மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. ஸோ இவர் யூசர் ஐடி 2 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற படம் பார்த்திருக்காரு, அந்த ஒவ்வொரு படத்துக்கு என்னென்ன ரேட்டிங் போட்டிருக்காரு. இவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி 3 இவர் வந்து பாத்தீங்கன்னா பல மூவிஸ் பார்த்திருக்காரு, யூசர் ஐடி 3 இவர் வந்து போட்டிருக்காரு. இப்போ இவர் வந்து யாருன்றது தெரியும், நம்மளுக்கு தெரியும், பட் சிஸ்டமுக்கு தெரியாது. எப்பயுமே சிஸ்டம் வந்து அதனால சொல்றேன் ஒரு ஐடிஸ் யூனிக் ஐடியில தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் இன்ஜின் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இவர் வந்து யூசர் ஐடி 4ல இவர் இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு மூவிஸ்க்கு ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காரு. சோ இது வந்து ஒரு குளோபல் டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புது என்ட்ரி வந்து வருது, அதாவது இவர் வந்து வராரு யூசர் ஐடி 345, இது குளோபல் டேட்டா பேஸ். இப்போ இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு இல்லையா, ஒரு சில மூவிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவர் பார்த்த மூவிஸ்ல ஒன் ஆஃப் த மூவிஸ் வந்து 5021 ஐடி நம்பர், 5021 ஐடி நம்பர் இங்க எங்கேயாவது இருக்கா, இதான் இங்க இருக்கு பாருங்க. அப்போ இந்த யூசர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் யூசர் டேட்டா பேஸ்ல இவர் பார்த்த மூவி இவரும் பார்த்திருக்காருன்னா இப்ப இவரோட டேட்டா பேஸ்ல இருந்து இவருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். புரியுதா? நல்லா திருப்பி சொல்லி நல்லா கவனிங்க. இப்ப இந்த யூசர் வந்து இந்த 5021 மூவியை ஃபுல்லா பார்த்து இன்கேஸ் அவருமே வந்து ஒரு 5 அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கொடுத்திருக்காரு அப்படின்னா இப்ப இவரோட டேட்டா பேஸ் தான் இவருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, பிகாஸ் தீஸ் டூ யூசர்ஸ் போத் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த யூசர் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யூசர் இருக்காரு 5060 அப்படின்ற மாதிரி யூசர். இப்ப இந்த யூசர் இங்க இருக்கிறவர் தான் இது, பட் ஆனா நான் இமேஜின் இந்த குளோபல் இல்லாம வேற ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா 5060 மாதிரி ஒரு ஐடி இருக்கு, இவர் வந்து பாத்தீங்கன்னா 5060 மூவி பார்த்திருக்காரு. இப்ப இந்த குளோபல் டேட்டா பேஸ் யாரா பார்த்திருக்காங்க 5060. அப்போ இந்த பர்டிகுலர் யூசரோட ப்ரிஃபரன்சஸ் இவருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இன் கேஸ் இஃப் ஹி ஆல்சோ ரேட்ஸ் தட் பர்டிகுலர் மூவி 5060 மூவியை 5 அப்படின்ற மாதிரி ரேட் பண்ணோம்னா இவருடைய கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வந்து இவருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இவரோட மட்டும் இல்ல, இவர் மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க 5 கொடுத்திருக்கிற மொத்த டேட்டா பேஸ் இவருக்கு. அதனாலதான் இதோட அவுட்புட் வந்து ஒரே ஒரு மூவி ரெக்கமெண்ட் ஆகாது. பல மூவிஸ் நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல பார்க்கும்போது பல மூவிஸ் வந்து கீழே அப்படியே சஜஸ்டட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கரெக்டா? எதனாலனா இந்த மாதிரி மல்டிபிள் யூசர் டேட்டா பேஸ்ல இருந்து வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யூசர் இருக்காரு. இப்ப இந்த யூசர் 350 யூசர் வந்து இண்டிவிஜுவல் யூசர் 7 அப்படின்ற மாதிரி மூவி பார்த்திருந்தாருன்னா இப்ப இங்க வந்து 7 பார்த்திருக்காரு, இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேபி இந்த யூசருடைய டேட்டா பேஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகலாம். அதே மாதிரி இந்த யூசர் வந்து பாத்தீங்கன்னா 318 321 அப்படின்ற இன்னொரு யூசர் இருக்காரு, அவர் 318 அப்படின்ற மாதிரி மூவி ஏதாவது 318 எங்க இருக்கா இவர் பார்த்திருந்தாருன்னா மேபி 318 வேற எங்க இருக்கா ஒருத்தர் இருக்கு, அப்ப இவரோட டேட்டா பேஸ் இவருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன் பிட்வீன். இப்ப திருப்பி பாருங்களேன், திஸ் டைப் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் எக்ஸ்சேஞ்ச் a particular users of information between global users and tries to find out the users with the similar interest in order to provide the best recommendations. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இவங்களும் குளோபல் டேட்டா பேஸ்ல போய் உட்காந்துருவாங்க. கரெக்டா? ஏன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. இப்போ இவருடைய டேட்டா பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் லைக் பண்ணிருக்கல இவருடைய ஓன் டேட்டா பேஸ் இந்த யூசர் ஐடி டேட்டா பேஸ் மாதிரி இந்த மாதிரி டேபிள்குள்ள ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி இவருடைய டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். இவருடைய டேட்டா பேஸும் இவங்களோட இண்டிவிஜுவல் ஐடி டேட்டா பேஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். யூசர் ஐடி டேட்டா பேஸ் இந்த மாதிரி போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய வேணா டேட்டா வந்து காமிக்கிறேன், நீங்க வேணா பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு யூசஸ் ஒவ்வொரு மூவிஸ் என்னென்ன இருக்கு, அது என்னென்ன ஜானர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரேட்டிங்ஸும் காமிக்கிறேன், இது பாருங்க. ஸோ யூசர் ஐடி 1 3 இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. இது வந்து பெரிய டேட்டா பேஸ். ஓகே, ஒரு பெரிய டேட்டா பேஸ். நான் எங்கிருந்து டவுன்லோட் பண்ண அப்படின்றதுலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை பேர் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கேன். பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்றது பார்ப்போம். ஒரு பில் பண்ணியே காமிக்கலான்றதை பிளான் பண்ணேன், பட் இதுவே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இந்த செஷன் போகும். பட் ஃபர்ஸ்ட் இதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி ஐ கேன் பில்ட். ஸோ அதான் விஷயம். ஸோ கொலாபரேட்டிவ் பேஸ்ல இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன். இப்படி தான் போட்டிருக்கீங்க பாருங்க. திஸ் இஸ் ஹவு தி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெக்கமெண்டேஷன் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த யூசர்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இங்க நல்ல ஒன்னு ரிட்டர்ன் வச்சுக்கோங்க. கொலாபரேட்டிவ் பேஸ் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடக்குது இல்லையா, இதுக்கு பேர் யூபிசிஎஃப்னு வாங்க. இதெல்லாம் வந்து நிறைய கோர்சஸ்ல சொல்லித்தர மாட்டாங்க, நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூபிசிஎஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் டு யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங்ல 2 டைப்ஸ். நோட்ஸ் எழுதிக்கோங்க.
ஒன்னு யூசர் டு யூசர் பேஸ். இப்போ இந்த யூசருடைய மொத்த டேட்டா பேஸ் இங்க வந்துருச்சு இல்லையா, இந்த யூசருடைய மொத்த டேட்டா பேஸ் இந்த பக்கம் இப்படி ரெக்கமெண்ட் ஆகுது. கரெக்டா? இதுக்கு பேர் தான் யூசர் பேஸ்ட் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ல இன்னொரு டைப் இருக்கு. அதுதான் நான் வந்து அடுத்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ என்ன பாருங்கன்னா, இப்போ யூசர் ஐடி இதெல்லாம் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த டேட்டா பேஸ்ல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் இருந்துருந்துச்சு அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன்னா ஜானர். இப்போ இவர் வந்து இவரோட ஐடி தான் இங்க இருக்கு. இன்னொரு காலம் நியூ காலம் மைண்ட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா மூவி ஐடி வந்து த்ரில்லர்ல இருக்கு, இவர் டிராமால இருக்கு, ஃபேண்டசில த்ரில்லர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ ஒவ்வொரு மூவியுமே என்னென்ன ஜானர்ல இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சு போய் ஒவ்வொருத்தருமே அந்த டேட்டா பேஸ்லயே அது கரெக்டா ஆயிருந்துச்சு. அப்படி இப்போ பாத்தீங்கன்னா காமெடி இருக்கு, ஹாரர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூவிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷனும் அதுவும் கலெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து கரெக்டா இருக்கு. இப்போ நான் வந்து கான்டென்ட் கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் இந்த இடத்துல இப்போ ஒரு 5021 அப்படின்ற மாதிரி மூவி வந்து பாக்குறாரு. சரியா? அது எந்த கேட்ட 5021. இப்போ இந்த யூசர் டு யூசர் அப்படி பண்றது இல்லாம இந்த யூசருக்குள்ளர போயிட்டு என்ன ஐட்டம் இருக்கு. இப்போ இந்த 5021 மூவி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த மூவிஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வருதுன்றதை ரெக்கமெண்ட் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அது யூசர் டு யூசர் பேஸ்ட். ஐட்டம் டு ஐட்டம்ன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போகுது. பட் அகைன் டெஃபினேஷன் ரிமைன்ஸ் சேம். இந்த கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் அப்படி இந்த சிஸ்டம், இந்த டெஃபினேஷனை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இன்டர்வியூஸ்ல இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ இந்த யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5021 இந்த கம்ப்ளீட் டேட்டா பேஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஓகே எந்த மூவின்றத ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் பண்ணிட்டு அது என்ன ஜானர்ல வந்து இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய மூவிஸ் இங்க இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மூவி இருக்கா, இந்த யூஸ்ல இருக்கா, இந்த யூஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி மல்டிபிள் யூசர் டேட்டா பேஸ்ல இப்போ ஹிட் பண்ணி இவருக்கு அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவிஸா இருக்கும். ஓகே, சோ அது வந்து முன்னாடி கிடையாது, இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கு. அப்போ கொலாபரேட்டிவ் பேஸ்ல நான் 2 டைப் சொல்லியிருக்கேன். யூசர் டு யூசர் டைரக்டா அப்படி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பேரு யூசர் டு யூசர் பேஸ்ட் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இப்போ இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேர் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இவர் வந்து 5060 மூவி இருக்கு பார்த்திருக்காரு. 5060 மூவி இங்க ஏதாவது டேட்டா பேஸ் இருக்கு. அப்ப டிராமா பேஸ்ட். அப்ப டிராமா பேஸ்ட்ல இந்த யூசர் ஐடி 1ல வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா வேற ஏதாச்சும் இவர் ஏதாச்சும் இந்த டிராமா பேஸ்ல இங்க ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா இருக்கும். ஒரு மாசிவ் டேட்டா பேஸ்ல எப்படி இல்லாம இருக்கு, எவ்வளவு படங்கள் இருக்கு, ஒரு 90,000 மேல படங்கள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி அடுத்த மூவி வந்து இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அடுத்து யூசர் ஐடி இவங்களோட 7 அப்படின்றது என்ன இருக்கு, ஹாரர் பேஸ்ட். இந்த டேட்டா இந்த யூசர் ஐடி டூல ஹாரர் பேஸ்ட் வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்ல. அப்படி வேற எங்க இருக்கா, மேபி இல்ல. அப்ப அது இல்லைன்னா த்ரில்லர் பேஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அதை ரெக்கமெண்ட் பண்ணும். இது 3118 பாக்குறாரு. 3118 எங்க இருக்கு, ஃபேண்டசி மூவி இந்த பர்டிகுலர் யூசர் ஐடியில் 1ல இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மேபி இந்த 79 மூவி வந்து ரெக்கமெண்ட் ஆகலாம். ஸோ அது ரெக்கமெண்ட் ஆகிட்டு திருப்பி அவங்களோட டேட்டா பேஸ்ல போய் அப்டேட் ஆயிக்கும். என்ன நல்லா ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆயிக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா this is how the information exchange recommendation happens between this user. பட் இப்போ ஒரு லெவல் போய் யூசர் டு யூசர் டேட்டா பேஸ் ரெக்கமெண்ட் பண்ணாம ஐட்டம் ஃபீச்சர்ஸ் வச்சு ரெக்கமெண்ட் பண்றதுனால, அதாவது இந்த யூசர் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஐட்டம் ஜானரை வச்சு ரெக்கமெண்ட் பண்றதுனால we call it as IBCF அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். which technically means item to item based collaborative filtering. யூசருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஐட்டம் எடுத்து அதை வச்சு நான் ரெக்கமெண்ட் பண்றதுனால ஐட்டம் டு ஐட்டம் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். சில பேருக்கு புரியலாம், புரியாமலையும் இருக்கலாம். தெரியல, புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போலாமான்றது எனக்கு தெரிய வரும். பட் ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாப்புலாரிட்டி பேஸ்ட் பார்த்தோம், ட்ரெண்ட் பேஸ்ட் பார்த்தோம், கண்டென்ட் பேஸ்ட் பார்த்தோம், கொலாபரேட்டிவ்ல 2 பார்த்தோம். ஒன்னு UBCF யூசர் டு யூசர் பேஸ்ட் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங், இன்னொன்னு ஐட்டம் டு ஐட்டம் பேஸ்ட் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. பட் ஆனா பாருங்க, அது ரொம்ப 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 முக்கியம். எல்லா ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் சிஸ்டம்ஸ்லயும் அது வந்து இருக்கு. அதை வந்து பார்க்கலாம். ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். ஹைபிரிட் பேஸ்ட் அப்படின்னு என்ன, பேர்லயே இருக்கு. எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறது தான், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் அதனுடைய ஒரு யூனிக் பர்பஸ் வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் எதுக்காக பில்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கம்பைன் கண்டென்ட் பேஸ்ட் பிளஸ் கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ஃபில்டரிங் டு கிவ் மோர் அக்யூரேட் பேலன்ஸ் ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரெடியூஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் கோல்டு ஸ்டார்ட் ஆர் ஸ்பார்ஸ் டேட்டா. அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு கம்பைன் கான்டென்ட் பேஸ்ட். என்ன, ஒரு யூசர் கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யூசர் பேஸ் நான் வந்து பெஸ்ட் த்ரில்லர் மூவிஸ் போட்டோம்னா அது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ இதே கூகுள் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் பேஸ்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாம் ஓகே ஃபைன். சிமிலர் கஸ்டமர்ஸ் ஹஸ் ஆல்சோ வாட்ச்ட் அப்படின்ற மாதிரி பண்ணும். நெட்ஃபிளிக்ஸ்ல போனா அதே மாதிரி பண்ணும். அமேசான்ல வந்து பண்ணீங்கன்னா கண்டென்ட், ஒரு ஷர்ட்டை கிளிக் பண்றீங்க, அந்த ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதர் ஷர்ட்ஸ்லாம் கிடைக்குது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ்ட்னு சொல்லுவோம். கீழே கொலாபரேட்டிவ் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி சிமிலர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ வாட்ச்னு சொல்லிட்டு கீழே அடுத்ததுல வரும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ஃபில்டரிங். அப்போ அந்த ஹோல் அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் ஃபிட் பண்ணிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இண்டிவிஜுவலா நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அப்ப டெக்னிக்கலா இந்த மாதிரி கத்துக்கிறோம் சொல்லும் போது we have to say
Amazon or Netflix, this kind of platforms, or every massive user database platforms is having hybrid based recommendation system. இந்த மாதிரி தான் டெக்னிக்கலா நீங்க சொல்லணும். அப்ப கண்டென்ட் பேஸ்ட் இருக்கும், கொலாபரேட்டிவ் பேஸ்ட் இருக்கும், ட்ரெண்டிங்கே இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரே அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும். So to give more accurate, balanced recommendation, and it reduces problems like cold start or sparse data. இப்ப cold start sparse dataனா இப்ப வந்து நீங்க என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். cold start problemனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it happens when the system has no data about a new user or a new item. இப்ப நீங்க வந்து புதுசா சைன் அப் பண்றீங்க, புதுசா நீங்க வந்து யூடியூப்ல சைன் இன் பண்றீங்கன்னா, நீங்க எதுவுமே கிளிக் பண்ணிருக்க மாட்டீங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து எதை ரெக்கமெண்ட் பண்றதுன்னு தெரியாது, கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பெஸ்டா இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் கோல்டு ஸ்டார்ட் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A brand new Netflix user joins the platform. System doesn't know what to recommend because there is no watch history. கரெக்டா? அப்போ எப்படி இருக்கும்? யூசர் ஐடி 1 போறீங்கன்னா இதெல்லாம் மூவி ஐடிஸ், டிஃபரெண்ட் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் அப்படியே ஸ்கிரீன்ல வந்து காமிக்கும். நீங்க பார்க்க தான் அந்த அல்கோரிதம் வந்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்து ஒரு மூவி ஃபுல்லா பாக்குறீங்களா, பாதியில பாக்குறீங்களான்றத வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுக்கும். அதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயம் பில்ட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இங்க ரேட்டிங்கே ஃபர்ஸ்ட் இருக்காது. அதுதான் வந்து கோல்டு ஸ்டார்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமா வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் கண்டென்ட் பேஸ்ட் அண்ட் கொலாபரேட்டிவ் பேஸ்ட். எப்படி சார்ட் அவுட் ஆகும்? நீங்க வந்து மேல போயிட்டு மூவிஸ் தமிழ்னு கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் மூவிஸ் வருதா, அப்போ கண்டென்ட் பேஸ்ட் ஃபிட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நியூவா வரீங்க, அப்ப என்ன ப்ரிஃபரன்சஸ்ன்றது நீங்க சர்ச் பார்ல கிளிக் பண்ணிட்டீங்க, ஒரு மூவி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ல வரலாம். புரியுதா? அப்புறம் அந்த மூவியை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அடுத்த பெஸ்ட் மூவி இது ஃபுல்லா ரிலேட்டடுக்கு என்ன அப்படின்றது கீழே வந்து வரலாம். ஸோ அதுதான் கோல்டு ஸ்டார்ட் ப்ராப்ளம். இந்த ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்றது மூலமா we can overcome. இது என்னப்பா ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பார்ஸ் டேட்டா இன் லார்ஜ் சிஸ்டம்ஸ் most users rate only a few items, so the user item matrix is mostly empty or sparse. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து இன் லார்ஜ் சிஸ்டம், அதாவது அமேசான் ஆர் நெட்ஃபிளிக்ஸ், நீங்க அமேசான் வச்சிருக்கா, ஓகே ஃபைன், அமேசான்ல போறோம், மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எக்ஸிஸ்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஈச் யூசர் பைஸ் ஒன்லி ஹேண்ட்ஃபுல், கொஞ்சம் தான் நம்ம வந்து வாங்கி போறோம், எல்லாத்தையும் கிளிக் பண்ணுவோம், பட் ஆனால் அது வாங்குறோமா இல்லைன்றது தெரியாது. அப்போ வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டாரு, மூவி ஐடின்னு போட்டிருக்கேன், மூவி வச்சு நான் போட்டிருக்கேன், ப்ராடக்ட் ஐடின்னு போட்டுக்கோங்க, 4 இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி கிளிக் பண்ணிருக்காரு, பட் வாங்கல, ரேட்டிங்கும் கொடுக்கல, அந்த மாதிரியான ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அப்போ ஒரு பெரிய மேசிவ் டேட்டா பேஸ்ல எல்லாருமே வந்து ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே கார்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அது அந்த பர்டிகுலர் அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கிளிக் பண்ணும்போது அங்க வந்து பின்னாடி டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லும் போது என்ட்ரிஸ் இல்லைன்னா ரெக்கமெண்டேஷன் பண்றது கஷ்டம். ஸோ அந்த ப்ராப்ளமே இந்த ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுது. ஏன்னா ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் பேஸ்ட் வந்துடும், வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து சிமிலர் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ்ல கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஸ்பார்ஸ் டேட்டா இஷ்யூமே இந்த மாதிரி ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பில்ட் பண்றது மூலமா யூ ஆர் ஏபிள் டு ஓவர் கம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நீ கண்டென்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணீங்கன்னா பிரச்சனை, கொலாபரேட்டிவ் மட்டும் பண்ணீங்கன்னா பிரச்சனை. பட் ஹைபிரிடா பண்ணும்போது ஒரு நியூவா ஆன்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு எப்படி பெஸ்டா சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ இன் ஷார்ட், கோல்டு ஸ்டார்ட்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். நோ டேட்டா அட் ஆல். கோல்டு ஸ்டார்ட் ப்ராப்ளம்னா அதில் வந்து டேட்டாவே இருக்காது. பட் ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும், பட் கொஞ்சமா இருக்கும். பட் அது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்றது தான் we have to build hybrid based recommendation engine அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த 5 டைப் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு குவிக்கா இதனால தான் நம்மளுக்கு இது தேவை. இருந்தாலும் ஒரு குவிக்கா ஒரு ரீகேப்பும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பாப்புலாரிட்டி பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னா சஜஸ்ட் த மோஸ்ட் லைக்லி ஆர் வியூட் ஐட்டம்ஸ் பை மெஜாரிட்டி. அதனால தான் டாப் 5 மொபைல் ஃபோன்ஸ் அண்டர் 20K இப்படிலாம் போடும்போது நிறைய பேர் இதை வாங்க. பாப்புலாரிட்டி பேஸ்ட். ட்ரெண்டிங் பேஸ்ட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரிலாம் இப்போதைக்கு என்ன ரீசெண்டாக ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோ, ஷார்ட் டைம் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோ, அது வரும், அது ரெக்கமெண்ட் ஆகும். கண்டென்ட் பேஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டேன். ஒரே ஒரு யூஸருக்கு என்னென்னலாம் நீங்க வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் ப்ரிஃபரன்சஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா கண்டென்ட் பேஸ்ட். கொலாபரேட்டிவ் பேஸ்ட்ல 2 இருக்கு. யூசர் டு யூசர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். யூசரோட ப்ரிஃபரன்ஸ் வச்சு அந்த கம்ப்ளீட் யூசர் டேட்டா பேஸையே இன்னொரு யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா யூசர் டு யூசர் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். பட் அந்த யூசருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஐட்டம் ஒரு ஃபீச்சரை எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜானரையோ இல்லை அவரோட ப்ரிஃபரன்ஸையோ வச்சு ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா ஐட்டம் டு ஐட்டம் ரெக்கமெண்டேஷன்ன்றது பார்த்தோம். அடுத்து ஹைபிரிட் பேஸ்ட்ன்றது கம்பைன்ஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ், கான்டென்ட் பேஸ்ட், கொலாபரேட்டிவ், ட்ரெண்டிங், பாப்புலாரிட்டி, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஹைபிரிட் பேஸ்ட். இந்த ஹைபிரிட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது we are able to overcome 2 problems, கோல்டு ஸ்டார்ட் ப்ராப்ளம் அண்ட் ஸ்பார்ஸ் டேட்டா ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ என்னுடைய டிஸ்க்ளைமரை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு நோ ரிமைண்டர் அபவுட் த டிஸ்க்ளைமர். என்னது, நான் காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப லேமன் டேர்ம்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படிதான் இருந்துச்சான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. காம்ப்ளெக்ஸா போனா அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லை இன்னும் காம்ப்ளெக்ஸா போகணும்னாலும் சொல்லுங்க. பட் வாட் இஸ் த லேர்னிங் இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதான்றது எனக்கு தெரிஞ்சுனாதான் மேத் அல்காரிதம், கோட் இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்னுடைய டிமாண்ட். பிகாஸ் நானும் ஒரு சில அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு உண்மையாவே தெரிய வரணும். ஸோ அதனாலதான் ஐ எம் டிமாண்டிங் யுவர் கமெண்ட் செக்ஷன். டோன்ட் ஃபீல் பேட்.
Okay, so that's it. So my goal, school students should understand. My request, yeah, comment whether the session is understandable or not. அடுத்த செஷன்ல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் John signing off. Bye. This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.